ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தர்ஷினி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பால் காய்ச்சி தான் காய்ச்ச போகிறோம். இப்போ வந்து புதுசாக வீடு கட்டியிருக்கனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வாசல் தொளிச்சிக்கலாம். இப்போ வாசல் தொளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கோலம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சிம்பிளாக நான் குட்டியாக போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ கோலம் போட்டாச்சு. இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இனி வந்து இது சட்டி வச்சுக்கலாம். இனி சட்டி காயஞ்சோன்னா பால் ஊற்றிடலாம். இப்போ வந்து பால் ஊற்றிக்கலாம். நீ பால் பொங்கவும் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அடுப்பு வந்து சரியாக சொல்லிவிட்டு வேறு அடுப்பு மாற்றிட்டேன். இப்போ வந்து வாங்க பாலை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது, கீழே விழுந்தாலும் விழுந்துக்கிறோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். பால் வந்து இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா பொங்கவும் நான் காமிக்கிறேன். இப்போ பொங்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பொங்கவும் காமிக்கிறேன். இந்த டைனிங் ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீ என்ன டாஸ்க் கொடுக்குறீன்னு நான் அது பண்ணுறேன். இப்போ வந்து பொங்குறப்ப பார்க்கலாம். இப்போ வந்து பால் பொங்குறப்ப இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ காப்பி போட்டு நான் காமிக்கிறேன். இன்னொரு தடவை பொங்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். இப்போ வந்து சீனி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சீனி போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வற்ற தண்ணி பாத்திரம் வச்சுருக்கீங்க, அது தண்ணி சீனி போட்டுக்கலாம். சீனி போட்டு கிண்டிக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோ ஃபுல்லாக எல்லாம் வந்துடும்.